Welcome to Lotus Academy channel. இன்னைக்கு நம்ம example number 6.2 பார்க்கலாம். Prove that sin A by 1 plus cos A is equal to 1 minus cos A divided by sin A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே prove that அப்படின்னா left hand side is equal to right hand side அப்படின்றத நம்ம prove பண்ணணும். இப்போ left hand sideல இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். left hand sideல sin A by 1 plus cos A ன்னு இருக்கு. இதை நம்ம 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏவாக கொண்டு வரணும். ஸோ இதை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டியாக இதை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இதை ஒரு ஐடென்டிட்டியாக ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பியாக வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏ மைனஸ் பியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக இருக்கும். சப்போஸ் ஏ ப்ளஸ் பியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏ மைனஸ் பியை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து ஏ ப்ளஸ் பியாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஏ மைனஸ் பியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஏ மைனஸ் பியை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஏ மைனஸ் பி அப்படின்றது என்னென்னா 1 மைனஸ் காஸ் ஏ. இது வந்து 1 மைனஸ் காஸ் ஏ தான் வந்து ஏ மைனஸ் பி. இது ஏ ப்ளஸ் பி. ஸோ இங்கே ஏ மைனஸ் பி அதாவது 1 மைனஸ் பியை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் டினாமினேட்டரில். நியூமரேட்டர்லையும் 1 மைனஸ் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை இங்கே வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. இங்கே வந்து ஐடென்டிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவாக எழுதிடலாம். இப்போ இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்றது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ. இந்த ஐடென்டிட்டியை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிடலாம். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏவை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். சைன் ஏ இன்டூ சைன் ஏ. இங்கே வந்து சைன் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ. ஸோ இப்போ சைன் ஏவை கட் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. அவ்வளோதான். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 6.3ல பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.